நிறைய பேர் கேக்குறாங்க, ஆனா நாங்க உங்க கட்சியில வந்து சேர்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது, வழக்கு தான் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்களிடத்துல நல்ல பேர் கிடைக்கும். இப்ப நான் வேல்முருகன் இருக்கிறேன், நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் ஆளாகல. இது வரைக்கும் இன்னும் இருக்கிற எந்த வணிக நிறுவனத்துக்கிட்ட கூட நன்கொடைன்னு ஒரு புத்தகத்தை அடிச்சு என்னுடைய 40 ஆண்டு கால அரசியல் வாழ்வுல 6 முறை எம்எல்ஏவுக்கு நின்றுருக்கேன், 3 முறை சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏவை ஜெயிச்சு போயிருக்கேன். இன்னும் எந்த என் தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் இருந்து சட்டத்துக்கு விரோதமாக பணம் சம்பாதிக்கிறவங்க கிட்டலே தலை வச்சே படுக்க மாட்டேன். இன்னும் எங்களை நேசிக்கிற உறவுகளிடம் கூட கையேந்தாமல் என் கட்சியினுடைய தொண்டர்களின் உழைப்பில் இந்த கட்சியை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஆக அப்படிப்பட்ட இந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ மாலை போடாத, காலில் விழாத, பட்டாசு வெடிக்காத, பொதுமக்கள் கிட்ட போய் அடிக்கடி நன்கொடைன்னு கேட்காத, ஏமாத்தாத, வேலை வாங்க தரேன்னு காசு வாங்காத, டிரான்ஸ்பர் வாங்கி தரேன்னு காசு வாங்காத, என்னால இதான் சாதிக்க முடியும், இந்த சேஷன் ஏட்டையா நான் சொன்னாதான் கேட்பாரு, இந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என் பாக்கெட்ல தான் இருக்காருன்னு காசு கேட்காத, அதுக்கு 5000 வாங்கி 2000 அங்க கொடுத்துட்டு 3000 ரூபாய் பாக்கெட்ல போட்டுட்டு போவாத. இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன? இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்கள் என்ன? இங்க இருக்கிற ஸ்டீல் பிளான்ட்ல என் மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறானா? திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கு, அண்ணா திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. 2 கட்சியிலே 2 இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீரபாண்டியாருடைய ரத்த உறவுகள் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா? அரசியல் ரீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கிடைக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கிற வரையும் சேலம் பஸ் ஸ்டாண்ட சுத்தி நம்மாலு செட்டியாரு ஆச்சாரி நகை கடை வச்சிருந்தான், வெள்ளி கொலுசு செஞ்சான், மெட்டி செஞ்சான். இன்னைக்கு மார்வாடி சேட்டு குஜராத்தி முழுக்க வந்து உக்காந்துட்டான். கேட்க நாதி இல்ல. நீங்க யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஏன்னா இங்க பாதி அதிகாரி, நான் கூட இந்த கமிஷனர் என்கிட்ட ஏஎஸ்பி இருந்தவர் தான், நண்பர் தான். யாரு? தமிழ் தெரியாது, வடநாட்டுக்காரரு. எஸ்பி யாரு? வடநாட்டுக்காரரு. என் சேலத்து சிங்கம் வீரபாண்டியன் என்கிற ஒரு பச்சை தமிழன் இந்த மண்ணில் அமைச்சராக இருந்த போது இந்த சேலம் மாநகர கமிஷனரா, மாநகராட்சி கமிஷனராகவும் தமிழை தான் போடுவார். அவன் எந்த ஜாதியா இருந்துட்டு போட்டோம். மாநகராட்சியுடைய சட்ட ஒழுங்கு கமிஷனரா தமிழை தான் போடுவாரு. இந்த ரூரல் எஸ்பியா தமிழை தான் கொண்டு வருவாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வந்தவன் போனெல்லாம் டிஜிபி, வந்தவன் போனெல்லாம் ஏடிஜிபி, வந்தவன் பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், மத்திய பிரதேசம் நமக்கு போலீஸ் கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர். முதல் முறையா ஒரு தமிழச்சி, அதுவும் பெண், கிட்டத்தட்ட 155 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இப்போதுதான் சேலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.